ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான காரசாரமான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக நிறைய பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருப்போங்க, ஆனால் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 2 to 3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கடுகு பொரிய விடாமல் கடுகு போட்ட உடனே அடுத்தடுத்த ஐட்டம்ஸ் போட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க, கடுகு நல்லா பொரியணும். ஸோ கடுகு நல்லா வெடித்து வந்தால் தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு ஒரு 2 minutes ஆச்சும் கொடுக்கணும். அதுக்கடுத்தது இதில் நம்ம ஆனியன்ஸ் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை தாங்க அந்த ஸ்மெல்லு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும். இதில் நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா காரசாரமாக செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலுமே அந்த டிஷ் செம்ம டேஸ்டியாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் நம்ம சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கணும். ஸோ உப்பு இதில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அண்ட் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். நம்ம மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கரம் மசாலா ஸ்மெல்லு தான் நம்ம பிரியாணியோட ஹைலைட்டே. ஸோ அந்த ஸ்மெல்லை கொஞ்சம் லைட்டாக இங்கேயும் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. கரம் மசாலா ஆட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பச்சையாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நிறையா ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் சதன்னு அந்த கிறிஸ்பியாக வராது. அதனால் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராகவே வந்துடும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த எண்ணெயிலே வதக்க போகிறோம், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா இது ஏற்கனவே வெந்தது இல்லையா. ஸோ அதனால் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுன்றது இந்த இதுக்கு அதிகம்தான். ஒரு 1 ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் போதும் இந்த உருளைக்கிழங்குக்கு. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம், தண்ணியே ஊற்ற போகிறது இல்லை. ஸோ தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கும்போது தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு எண்ணெயில் பொரிச்சா சரியாக சேராது, சாப்பிட முடியாது, ஃபுல்லாக ஹை ஃபேட் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க கவலையே பட வேணாம். நம்ம இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிடும்போதே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் மசாலாவோடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடச்சிரும். ஸோ அதிகமான ஆயிலில் நம்ம பொரிக்கல, ஆனால் கொஞ்சம் ஆயிலே வச்சு இதை வதக்குறோம். நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஆயிலே வதக்கி எடுத்துருக்கோம். ஸோ அந்த கிறிஸ்பினஸோட காரசாரமான பொட்டேட்டோ ஃப்ரை இதோ தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.